ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்துவேல் வந்து சக்திவேலை கண்டிக்கிறாரு. என்னதான் கோவமா இருந்தாலும் அம்மாவை கொண்டு போய் ரோட்ல விடுவியாடா, பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, பெத்தம்மாவே கொண்டு வந்து ரோட்ல தள்ளுறாங்க, இவங்கெல்லாம் மனுஷங்களாம் சொல்லிட்டு கேவலமா நினைக்க மாட்டாங்களா? இங்க பாரு, கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம நடந்துக்காத, கொஞ்சம் நிதானமா இருறான்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் சமாதானம் பண்றாரு. அம்மா, தம்பி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், உன் மன வருத்தமே எனக்கு புரியுது, நீ அவளை நினைச்சு வருத்தப்படுறதெல்லாம் நியாயம்தான், ஆனா உடஞ்ச கண்ணாடியும் முறிஞ்ச உறவையும் ஒட்ட வைக்க முடியாதுமா, நீ தேவலாம அவளை நினைச்சலாம் வருத்தப்பட்டு இருக்காத, நிம்மதியா இருமான்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, இந்த பக்கம் பாண்டியன் வீட்டுல நடந்த விஷயத்துக்காக பாண்டியன் பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இருப்பாரு. இவங்கெல்லாம் மனுஷங்களா, பெத்தம்மான்னு கூட பக்கம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அறிவேலன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. கோமதி அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாலதான் எங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை, நான் பண்ண காரியத்தினாலதான் எங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு புலம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை எவ்வளவுக்கு மிஸ் பண்றாங்க, அவங்க அம்மாட்ட திரும்ப பேசணும் ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. என் பாண்டியனே ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் பைக்ல கடைக்கு கிளம்புவாரு. அப்ப சக்திவேல் என்ன பண்றாரு, காரை குறுக்கன்னு பாட்டி வழி மறிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நக்கலா வேற பேசுவாரு. அதெல்லாம் கதிர் கவனிச்சிடறாரு. கதிருக்கு செம டென்ஷன் ஆகுது. நேரா சண்டைக்கு தான் வராது. ஆனா பாண்டியன் வந்து கதிரை தடுத்துட்டு, டேய் எங்கடா சண்டைக்கு போற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்தல, இப்ப நீ சண்டை போட்டானா அவ இன்னும் வருத்தப்படுவா, இவங்களுக்கு தான் விவசாயே இல்லை, பெத்தம்மாவை எடுத்துட்டு வந்து ரோட்ல தள்ளுவாங்க, பொண்டாட்டி புள்ள அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் வருத்தப்பட்டு அழுக வைப்பாங்க, இவங்கள மாதிரி நாமளும் இருக்கணுமா, அப்புறம் இவங்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதெல்லாம் கேட்ட சக்திவேலுக்கு செம்ம கடுப்பாது. பாத்தீங்களா நான் திமுறன்னு சொல்லிட்டு கடுப்பாராது. ஆனா முத்துவேல் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஒழுங்கா அவங்க போறதுக்கு வழியை விடுன்றாரு. சக்திவேலும் முறைச்சு பார்த்துட்டு வழியை விடுறாரு. எல்லாரும் ஒருத்தர் முறைச்சு பார்த்துட்டு விலகி போவாங்க. அந்த சீன் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் கடைக்கு போன பின்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க மாமாட்டையும் செந்தில்ட்டையும் சொல்லி வருத்தப்படுறாரு. கோமதி ரொம்ப பாவம், அவ படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் அவங்க அம்மாவையும் அவளையும் பிரிச்சேன்ற மாதிரிலாம் பேசுவாரு. லாஸ்டா சொல்றாரு, கல்யாணமான புதுசுல கோமதிக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவங்க அம்மாவையும் அவளையும் நான் சேர்த்து வைப்பேன்னு, இன்ன வரையும் அந்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருப்பாரு. செந்தில அவங்க மாமாவும் பாண்டியனை சமாதானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, கோமதி வந்து ஜன்னல் வழியா அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க 3 மருமகளும் வந்து கோமதியை சமாதானம் பண்ணுவாங்க. அத்தை ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிருன்றாங்க. கடைசியா தங்கமேல் வந்து, அத்தை என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க அம்மா தானே, யாரு தடுத்தா என்ன, நீங்க போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வாங்கன்றாங்க. அது கோமதி வந்து, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் ஈஸியெல்லாம் இல்லம்மா, அப்படிலாம் பண்ண அந்த 2 குடும்பத்துக்கு இடையில வெட்டு குத்தே நடக்கும், எங்க அண்ணங்களை பத்தி உனக்கு தெரியாது, கௌரவத்துக்காக எதை வேணா பண்ணுவாங்கன்ற மாதிரி பயப்படுறாங்க. கடைசியா எல்லாருமே சேர்ந்து திரும்ப கோமதி சமாதானம் பண்ணுவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை பாண்டியன் வந்து கோமதி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆமாங்க, பாண்டியன் வந்து கோமதி அவங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவார். அதுக்காக காந்திமதி பாட்டிகிட்ட போய் பேசுவார். யாருக்குமே தெரியாமல் பேசுகிற மாதிரிலாம் சீன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, ஹனிமூன் போகிறதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, 3 ஜோடியும் ஒன்றா ஹனிமூன் போகிற மாதிரி தான் சீனை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேள்விப்பட்டோம் தங்கமேலுக்குலாம் செம்ம கடுப்பாகும். அதனால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நம்ம ராஜி வந்து யாருக்குமே தெரியாமல் டியூஷன் எடுக்க போகிறாங்க. ஆமாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு ஒரு மாதம் 2 மாதம் ராஜி யாருக்குமே தெரியாமல் டியூஷன் எடுக்கிற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. லாஸ்ட்டாக அந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரலாம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.